ஹலோ காய்ஸ். இப்போது இந்த வீடியோவில் இருந்து நம்ம வந்து பூட் ஸ்ட்ராப் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பூட் ஸ்ட்ராப் அப்படின்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரெஸ்பான்சிவாகவும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கேயே சொல்லியிருக்காங்க. இதுதான் அதோட ஒரு அஃபிஷியல் வெப்சைட் bootstrap.com அப்படின்றது. ஜஸ்ட்டு இதை மட்டுமே யூஸ் பண்ணி நம்மளால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி வேணுமோ அந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டை நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த பூட் ஸ்ட்ராப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா, ரெடிமேடான காம்போனன்ட்ஸ் இருக்கும். எப்படின்னா இந்த மாதிரி நேவ் பார் இருக்கும், சர்ச் பார் இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, இந்த மாதிரி சர்ச் பார், ஸோ இந்த மாதிரி பட்டன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயம் ரெடிமேடாக அவங்களே பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு எடுத்து யூஸ் பண்ணால் மட்டும் போதும், ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணால் மட்டுமே போதும், நம்மளால் ஈஸியாகவே வெப்சைட்ஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸுக்கு போனால் இதில் நிறைய விஷயம் இருக்கும். ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஜஸ்ட்டு நார்மல் HTML தான். HTML கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ HTML முடிச்சுட்டு சிஎஸ்எஸில் கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ அந்த கிளாஸஸ் நேமுக்கு இவங்க ஆல்ரெடி சிஎஸ்எஸ் ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் அந்த கிளாஸ் நேமை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணோன்னா போதும், ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுலேயே நிறைய விஷயம் இருக்கும். இப்போ நான் டேபிள்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன், ஓகேவா? ஸோ டேபிள்ஸ், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ், அவங்களே ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கீழே HTML கோடு தான், ஓகேவா? ஜஸ்ட் இதை காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு, ஸோ இதில் இருக்கிற கண்டென்ட்டை நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான டேபிள் நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி எக்கச்சக்கமான காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாமே காம்போனன்ட்ஸ் தான். ஸோ இது எல்லாமே காம்போனன்ட்ஸ் தான். இதை வச்சு நம்மளால் எப்படினாலும் வெப்சைட்டை டெவலப் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த பூட் ஸ்ட்ராப்பை தான் படிக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் இதை படிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் எந்த மாதிரியான வெப்சைட் வேணாலும் ரொம்ப ஈஸியாகவே டெவலப் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா?